ஹலோ கைஸ், நம்ம இந்த பைஸ்பாத் சீரீஸில் இப்போது யூனியன் அண்ட் யூனியன் ஆல்ன்ற ஃபங்க்ஷனை பற்றி பார்க்க போகிறோம். ஒரு சின்ன டிஸ்கிரிப்ஷன் பார்த்துருவோம், அப்புறம் எக்ஸாம்பிள் போயிடலாம். ஸோ யூனியன் அண்ட் யூனியன் ஆல் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன்ஸ் ஆர் யூஸ்டு டு மெர்ஜ் டூ ஆர் மோர் டேட்டா ஃப்ரேம். ரெண்டு டேட்டா ஃப்ரேமை மெர்ஜ் பண்ணுறதுக்கு உதவும். ஆஃப் சேம் ஸ்கீமா ரெண்டுக்கும் ஒரே ஸ்கீமா இருக்கணும், அப்போ தான் இது மெர்ஜ் பண்ண முடியும். அடுத்தது யூனியன் அண்ட் யூனியன் மெத்தட்ஸ் ஆர் மெர்ஜ் டூ டிஃப்ரெண்ட் டேட்டா ஃப்ரேம்ஸ் அண்ட் ரிட்டர்ன் எ நியூ டேட்டா ஃப்ரேம். அது எப்படி ரிட்டர்ன் பண்ணோம்? ஒரு புது டேட்டா ஃப்ரேமாக ரிட்டர்ன் பண்ணோம் வித் ஆல் த ரோஸ் ஃப்ரம் த டூ டேட்டா ஃப்ரேம்ஸ் ரிகார்ட்லெஸ் ஆஃப் டூப்ளிகேட் டேட்டா. எப்படின்னா எந்த டூப்ளிகேட்டையும் அதை ரிமூவ் பண்ணாது. ரெண்டு டேட்டா ஃப்ரேமை மெர்ஜ் பண்ணி ஒரே டேட்டா ஃப்ரேமாக ரிட்டர்ன் பண்ணோம். அவ்வளோதான் யூனியன் ஆல் பண்ணோம். Okay, to remove the duplicate we can use distinct function. We already seen this distinct function in previous video I think. So we can verify it. நம்ம இப்போ சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஓகே, நான் இதுக்கு டூப்ளிகேட் இருக்கிற டேட்டா மாதிரி ரெண்டு டேட்டா போட்டு வச்சிட்டேன். ஸோ இந்த டேட்டா எடுத்து நான் பேஸ்ட் பண்ணுறேன் டேட்டா 1 அண்ட் டேட்டா 2ல். ஸோ ஒரே ஸ்கீமா இருந்தால் தான் நம்ம யூனியனாலும் யூஸ் பண்ண முடியும். சிம்பிள் கண்டிஷன். இதில் என்ன பாருங்கள், என்னென்ன அது இங்கே பாருங்கள், இந்த டேட்டாவும் இந்த ரோவும் சேமாக இருக்குது, இந்த ரோவும் சேமாக இருக்குது. ஸோ நான் இப்போ ரெண்டு டேட்டா ஃப்ரேம் க்ரியேட் பண்ணுறேன். அதில் எப்படின்னா இந்த ஸ்கீமா மட்டும்தான் ரெண்டு டேட்டா ஃப்ரேமுக்கும் டேட்டா 1, இது டேட்டா 2. இப்போ ரெண்டு டேட்டா ஃப்ரேம் க்ரியேட் பண்ணிட்டேன், ஒன்று D3 இன்னொன்று D4. இப்போது நம்ம எக்ஸாம்பிளுக்கு போயிடலாம். ஓகேங்களா? சரி, இப்போது என்ன பண்ணலாம்? இது ரன் ஆகட்டும். லெட் இட் ரன் அண்ட் ஐ வில் கிரியேட் another டேட்டா ஃப்ரேம் as df5. ஓகேங்களா? சரி, இது df3 டாட் யூனியன் ஃபஸ்ட்டு பார்ப்போம். யூனியன் df4 3யும் 4ம் யூனியன் பண்ணுறேன். அதே தான் அடுத்து 3யும் 4ம் யூனியன் ஆல் பண்ணுறேன். அடுத்தது சிம்பிள். ஓகேங்களா? சரி, இப்போது df5 டாட் ஷோ இதை ஷோ பண்ணுறேன். df6 ஷோ பண்ணுறேன். என்ன ஆகுதுன்னு பார்ப்போமா? இப்போது ஓகே, இதுதான் நம்மளோட ரெண்டு டேட்டா. இந்த ரெண்டு டேட்டாவை அப்படியே நம்ம டேட்டா 1 டேட்டா 2 ரெண்டையும் இது நமக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்கு. ஓகே, இதில் இருக்கிற டூப்ளிகேட் இதில் இருக்குது, பாரதி அண்ட் வர்மன். இந்த ரெண்டும், இந்த வர்மன் இருக்கு பாருங்கள், அப்புறம் இந்த பாரதி. இப்போ டூப்ளிகேட், இது டேட்டா 1, இது டேட்டா 2. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்? யூனியன் பண்ணிட்டோம். டேட்டா ஃப்ரேம் 5 and 6 நான் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். இது ரன் ஆகட்டும். இது ரன் ஆகும்போது நம்ம அடுத்தது இது எப்படி டூப்ளிகேட் வருதுன்றதை பார்ப்போம். ஒரே டேட்டா ஃப்ரேமாக எப்படி வருது? இது ரெண்டையும் மெர்ஜ் பண்ணி ஒரு டேட்டா ஃப்ரேம் வரணும், இது ரெண்டையும் மெர்ஜ் பண்ணி ஒரு டேட்டா ஃப்ரேம் வரணும். ரெண்டுலேயுமே டூப்ளிகேட் இருக்கணும். சரி, இது ரன் ஆகட்டும். டூப்ளிகேட் இருந்தால் எப்படி இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். சரி, டூப்ளிகேட்டை ரிமூவ் பண்ணணுன்னா என்ன பண்ணணும்னு நம்ம போன வீடியோவில் பார்த்தோம். அது என்ன பண்ணணுன்னா பாருங்கள், டிஸ்டிங்க்ட் யூஸ் பண்ணலாம், இல்லை ட்ராப் டூப்ளிகேட்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அதுதான் யூஸ் பண்ணலாம். இப்படி பார்த்தீங்கன்னா இது இந்த df ஷோ, df5 ஷோ, இது df6 ஷோ. ரெண்டு வேல்யூமே இந்த ரெண்டு வேல்யூமே
டூப்ளிகேட்டோட ஆட் பண்ணியிருக்கோம். பார்க்கலாங்களா எப்படி பாருங்கள். 1 2 இதுவும் இருக்கும், அதே டேட்டா இங்கேயும் இருக்கும். ஸோ டூப்ளிகேட் இதை ரிமூவ் பண்ணல. யூனியன் ஆல் பார்ப்போமா? ஃபஸ்ட் யூனியன் பார்த்துட்டேன். யூனியன் ஆல் டூப்ளிகேட் வருது, இருக்குது, வருமானம் இருக்குது. ஸோ எந்த டூப்ளிகேட்டும் ரிமூவ் பண்ணல. நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், டூப்ளிகேட் ரிமூவ் ஏதாவது ஒன்று டூப்ளிகேட் ரிமூவ் பண்ணி பார்ப்போமா? டாட் ட்ராப் டூப்ளிகேட் டாட் ஷோ. இதுக்கு வந்து டிஸ்டிங்க்ட் வச்சுப்போம். ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் ஆகுதுன்னு பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ இந்த 2 டேபிள்லேயும் நமக்கு டூப்ளிகேட்ஸ் ரிமூவ் ஆகிருக்கணும். சிம்பிள். அடுத்தது ரன் ஆகட்டும். டூப்ளிகேட்ஸ் எப்படி ரிமூவ் ஆகுதுன்னு பார்ப்போம். அடுத்தது என்ன டாபிக்னு நான் அப்புறம் சொல்கிறேன். ஸோ யூனியன் இந்த ரெண்டுமே ஒன்று தான் வேலை செய்யுதா கேட்டால் ஆமாம், ரெண்டுமே ஒரே வேலையை தான் செய்யுது. சரி, இதில் எப்படி டூப்ளிகேட் ரிமூவ் ஆகிருக்கு கடைசி ரெண்டுக்கும் பார்த்தோம்னா எக்ஸாக்டாக டூப்ளிகேட் இது ரெண்டுமே ஒரே வேலையை தான் செய்யுது. பாருங்கள், அதே தான். டாப் டூப்ளிகேட்டும் டிஸ்டிங்க்டும் ஒரே வேலையை தான் செய்யுது. சரி, இது ஏதாவது வித்தியாசம் இருந்ததுன்னா நம்ம அப்கமிங் வீடியோஸில் எனக்கு தெரிஞ்சதுன்னா நான் உங்களுக்கு அந்த வீடியோவும் நான் அப்லோட் பண்ணுறேன். சரி, ஓகே. இதில் ஆர்டர் எதுவும் மாறலை. ஓகே கைஸ், தேங்க்யூ, சேர்ஸ்.